ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பற்றின தகவல்களும், அது கூடவே டிடிடில இருந்து முக்கியமான பிரஸ் ரிலீஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதையும் இந்த வீடியோல பார்ப்போங்க. அது கூடவே இன்னைக்கான முக்கியமான புக்கிங்ஸ் பத்தின ரிமைண்டரையும் இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்மளோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இமீடியட்டான இன்ஸ்டன்டான எஸ்எஸ்டி டோக்கனோட அப்டேட் ஆகட்டும், வேற எந்த அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனலை தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கான ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் இன்னைக்கான ஸ்லாட் 20ஆம் தேதியோட ஸ்லாட்டும் முடிஞ்சு 21ஆம் தேதியோட ஸ்லாட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ கூட்டம் ரொம்ப ஹெவியா இருக்கா அப்படின்னா நிறைய பேர் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ அதனால இதோட டிக்கெட் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா வந்து முடியுது. காலையிலே ஏர்லி மார்னிங்லேயே கவுண்டர்ஸ்ல நிறைய பேர் வந்து வெயிட் பண்றாங்க வாங்குறதுக்கு. திருமலையில நம்ம நேரடி தர்ஷன் பார்த்தோம்னா 16 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வந்து நேரடி சர்வ தரிசனத்துல போறவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கம்பார்ட்மெண்ட் எல்லாமே ஃபில் ஆகி வெளியிலையும் நாராயணகிரி ஷெட், அதே மாதிரி நமக்கு அவுட் சைட் லைனும் பெருசா இருக்குன்னா பெரிய அளவுல கிரௌடு வந்து திருமலையில இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா 16 கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் என்னன்னா இதுல தர்ஷன் போறதுக்கு, அதாவது நேரடி சர்வ தரிசனத்துல சாமி பாக்குறதுக்கு ஒரு 15ல இருந்து 18 மணி நேரம் ஆகுது. ஸோ அவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணி பாக்குறதுக்கு ஒரு 6 மணி நேரத்துல சாமி பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் போறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இப்ப கீழ் திருப்பதியிலே கவுண்டர்ல வந்து ஸ்டே பண்ணிட்டு டோக்கன் வாங்கிட்டு தர்ஷன் போறதுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரிஃபர் பண்றாங்க. இதே நேரடி சர்வ தர்ஷனத்திலேயே வந்து ஒரு 8ல இருந்து 10 மணி நேரம் ஆகுதுன்னா, ஸோ இதுல வந்து 6 மணி நேரம் தானே ஆகுது. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம ஒரு 10 ஹவர்ஸ்ல சாமி பார்த்துடலாம்னு சொல்லி பிளான் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் ரீசெண்டா தர்ஷன் போனவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப நேரம் கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ண வச்சிடறாங்க. சில நேரங்கள்ல 300 ரூபா தரிசனமே ஒரு சில டைம்ல நிறைய நேரம் வெயிட் பண்ண வச்சு பக்தர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் கூட சண்டை போட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து கேட்டை ஓபன் பண்ண சொல்லி நம்ம வர்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இது நேத்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்டை கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல. இதுதான் அந்த கமெண்ட். இந்த கமெண்ட்ல அவர் சொல்லியிருக்காரு பாருங்க. இன்னைக்கு தரிசனம் நாங்கள் வந்து 300 ரூபா தர்ஷன் போயிருந்தோம். 4 மணி ஸ்லாட்டு, 3:30 மணிக்கு தான் வந்து கம்பார்ட்மெண்ட்ல அடைச்சாங்க. ஆனா 8:30 மணிக்கு தான் சாமி பார்த்தோம். தேவஸ்தான அதிகாரிகளிடம் பக்தர்கள் சண்டையிட்டு கம்பார்ட்மெண்ட்டுகளை திறக்க வைத்தனர். ஸோ மெத்தனமான செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா அங்க வந்து 300 ரூபா தர்ஷனுக்கே வந்து கம்பார்ட்மெண்ட்ல போட்டுட்டு ரொம்ப நேரம் ஓபன் பண்ணாமையும் இருக்காங்க. சில நேரங்கள்ல பக்தர்கள் டென்ஷன் ஆகி அங்க இருக்கக்கூடிய ஆபீசர் கிட்ட சண்டை போட்டு அதுக்கப்புறம் தான் சாமி பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 300 ரூபா தர்ஷனுக்கே எப்படின்னா ஸ்டாண்டர்டா ஃப்ரீ தர்ஷனுக்கெல்லாம் அந்த மாதிரி தான் பண்றாங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்றது ஒரு 10 to 15 மணி நேரம் அப்படின்றது டெய்லியும் ஆவரேஜா வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போறது பெஸ்ட் தான். அது காலையில டைம்லயே நீங்க இருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து கிடைக்குது. அதையும் நோட் பண்ணிக்கிங்க. இன்னைக்கு வந்து இன்னைக்கான ஸ்லாட்டு, நாளைக்கு காலைக்கான ஸ்லாட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு நாளைக்கு காலையில எப்பயும் போல கவுண்டர்ஸ் வந்து ஓபன் பண்ணுவாங்க. காலையில ஒரு 5-6 மணிக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா சேம் டே ஸ்லாட்டோ நெக்ஸ்ட் டே ஸ்லாட்டோ நீங்க வாங்கிக்கலாம். கீழ் திருப்பதியில விஷ்ணு நிவாசம், நெக்ஸ்ட் சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ், இதை விட்டீங்கன்னா ஸ்ரீவாரி நடைபாதையிலையும் உங்களுக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க. எல்லா இடத்தோட டிக்கெட்டுமே எஸ்எஸ்டி தான். எங்கேயுமே உங்களுக்கு நடைபாதை தர்ஷன் டிக்கெட் இப்போ தர்றது இல்லைங்க. அதையும் நோட் பண்ணிக்கிங்க. வாங்கிட்டு நடந்து போகலாம், பஸ்ல போகலாம், ஓன் வெஹிக்கிள்ல போகலாம், 2 வீலர்ல போகலாம். அது உங்களோட விருப்பம். அதுக்கு அடுத்தது ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன்ல இன்னைக்கு சாமி பாக்குறதுக்கு 4ல இருந்து 6 மணி நேரமும், 300 ரூபா தர்ஷனத்துக்கு 3ல இருந்து 4 மணி நேரம் ஆகுது. நேத்து திருமலையில தர்ஷன் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 69,874 பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க. அதுக்கு அடுத்து இன்னைக்கு காலையில 10 மணியோட ஏப்ரல் மாசத்துக்கான லக்கி டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ்ட் ஆயிடுச்சுங்க. இதுக்கு நீங்களும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து நீங்க செலக்டா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்னா, ஒண்ணு வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க, என்ன சேவாவுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க, எந்த டேட்ல செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு சொல்லி நீங்க ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. உங்களுக்கு எஸ்எம்எஸ் எதுவுமே வரல, 12 மணில இருந்து நான் 1 மணி வரைக்கும் பார்த்துட்டேன், ஏன்னா 12 மணிக்கு தான் ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க. ஒரு 12:30 மாதிரி வந்து இதோட ரிசல்ட் வந்து ஃபுல்லா அப்டேட் ஆயிரும். அதுக்கப்புறமும் மெசேஜ் வரலன்னா வெப்சைட்ல போயிட்டு நீங்க புக் பண்ண மொபைல் நம்பர்ல லாகின் பண்ணிட்டு புக்கிங் ஹிஸ்டரியில போயிட்டு செக் பண்ணி பாருங்க. அதுல நீங்க செலக்டா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கலாம். செலக்ட் ஆனா உங்களுக்கு மெயிலும் வரும், அதே மாதிரி எஸ்எம்எஸும் வந்து அனுப்புவாங்க. இதுக்கு பேமெண்ட் பண்றதுக்கு நமக்கு 22ஆம் தேதி 12 மணி வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. ஸோ அதனால செலக்ட் ஆகக்கூடியவங்க எல்லாருமே வந்து பேமெண்ட் பண்ணிக்கோங்க. இதுல ஒவ்வொரு சேவாவுக்கும் எவ்வளவு பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தோமால சேவாவுக்கு 2,10,147 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க.
அர்ச்சனா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2,06,858 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அஷ்டதளபதி பத்மாராதனாவுக்கு 1,96,865 பேரும், சுப்ரபாதத்துக்கு வந்து 2,26,631 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் மாசத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தமாவே வந்து எவ்வளோ டிக்கெட்ஸ் இருக்குன்னா ஒரு 8,000 பக்கமாக தான் டிக்கெட்ஸ் வந்து இருந்தது. பட் அதுக்கு எவ்வளோ பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்க. இதுல இருந்து தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்கி டிப் மூலமா செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் ஆனவங்க கண்டிப்பா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க என்ன சேவாவுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது இன்னைக்கு வந்து புக்கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் காலையில 11 மணிக்கு அடிஷனல் கோட்டா ஸ்ரீவாரி சேவா, அதாவது திருமலையில நீங்க ஸ்ரீவாரி சேவா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அந்த சேவாவுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க. பிப்ரவரி மாசத்துல அடிஷனல் டிக்கெட் வந்து ஓபன் ஆகியிருந்துச்சு. நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து ஸ்ரீவாரி சேவாவுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல நீங்க வந்து லாகின் ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்கணும். நான் லாகின் ஐடியில கிரியேட் பண்ணி லாகின் பண்ணிருக்கேன். அதனால தான் அந்த பேஜ் வந்து இந்த மாதிரி இருக்கு. இதுல வந்து சேவா சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜெனரல் ஸ்ரீவாரி சேவா வந்து இந்த ரத சப்தமிக்கானது இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்த புக்கிங் நமக்கு வந்து ஓப்பன் ஆகுறது 12 மணிக்கு ஓப்பன் ஆகுங்க. 12 மணிக்கு ரத சப்தமி இல்லாத ஸ்ரீவாரி சேவாவுக்கான புக்கிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருப்பதி திருமலா ரெண்டுமே ஓப்பன் பண்றாங்க. 12 மணிக்கு ஓப்பன் ஆகுது. அதுக்கு அடுத்தது 1 மணிக்கு பராக்கமணி சேவா வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ஸ்ரீவாரி சேவால போயிட்டு ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவான்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். அதை கண்டிஷன் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு அப்ளை சேவான்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம டேட்டு கொடுத்து சர்ச் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் சர்வீஸ்னு கேட்டிருப்பாங்க. திருமலையா திருப்பதியான்னு கொடுக்கணும். இப்போ வந்து திருமலாவுக்கான அடிஷனல் குவாட்டா வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. அது வந்து உங்களுக்கு வெனஸ்டே தான் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெனஸ்டே வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல அவைலபிலிட்டி காட்டும் பாருங்க. இதுல வந்து 14ஆம் தேதிக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு 14ஆம் தேதி கம்ப்ளீட்டா புக் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ரத சப்தமி இல்லாத நாட்கள் அப்படின்றாலும் நீங்க ஸ்ரீவாரி சேவா செலக்ட் பண்ணிட்டு சேம் இதே மாதிரி நீங்க சூஸ் பண்ணி பார்க்கலாம். கீழ் திருப்பதினா நீங்க ஸ்ரீவாரி சேவா திருப்பதின்னு சொல்லிட்டு 7 டேஸ்க்கான மண்டே டியூஸ்டே இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க ஒன்னொன்னா செலக்ட் பண்ணீங்கன்னா இதுல அவைலபிலிட்டி இருந்தா உங்களுக்கு வந்து காட்டும். அதே மாதிரி நவநீத சேவா நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி திருமலையில ஸ்ரீவாரி சேவா செய்யணும், இந்த மாதிரி வாலண்டியர் சேவா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் நீங்க வந்து புக்கிங் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இதோட புக்கிங் தான் இன்னைக்கு அடிஷனல் புக்கிங்கா வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு 12 மணிக்கும் 1 மணிக்கும் புக்கிங்ஸ் வந்து இருக்குங்க. அடுத்ததான் நாம பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல், ஜனவரி 25ஆம் தேதி அன்னைக்கு ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழா வந்து இருக்கு. ஒரு சிலர் வந்து கேக்குறீங்க இந்த தீர்த்த முக்கோட்டி அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. திருமலையில ஒரு சில விசேஷமான தீர்த்தங்கள் வந்து இருக்கு. அந்த தீர்த்தங்கள்ல நம்ம வந்து போய் தர்ஷன் பண்றதுக்கு, அதாவது அந்த தீர்த்தத்துல நம்ம போயிட்டு பாக்குறதுக்கு பண்றதுக்கு அந்த தீர்த்த முக்கோட்டி அப்படின்ற நாட்கள்ல மட்டும்தான் பக்தர்களுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். அதுதான் வந்து இந்த தீர்த்த முக்கோட்டி. ஜனவரி 25ஆம் தேதி நமக்கு ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி வந்து இருக்கு. இதுல போகக்கூடிய பக்தர்களுக்கான குடிநீர், அதே மாதிரி மருத்துவம், அவங்களுக்கான ஃபுட்டு, இதெல்லாமே வந்து அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நேற்று வந்து ஜேஇஓ தலைமையில ஒரு மீட்டிங் வந்து நடந்தது. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏபிஎஸ்ஆர்டிசி கோகர்ப்ப மனை முனையிலிருந்து பாபா விநாசம் வரை யாத்ரீகர்களை ஏற்றி செல்ல 30 முதல் 35 பேருந்துகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஜனவரி 25ஆம் தேதி காலையில 5 மணில இருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் மட்டுமே பக்தர்களுக்கு இந்த யாத்திரைக்கு அனுமதிக்கப்படுவார்கள். ஸோ யாராவது நீங்க தீர்த்தத்துக்கு போறதுக்கு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா 25ஆம் தேதி காலையில 5 மணில இருந்து 12 மணி வரைக்கும் மட்டும்தான் வந்து அலௌட் அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல போனோம்னா நம்மள வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு அடுத்தது அயோத்தியில ராமர் கோயில் வந்து திறக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு திருமலையில இருந்து லட்டு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயிலும் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். சேவா சதன்ல இருந்து நேற்று வந்து ஏர்போர்ட்டுக்கு இந்த லட்டு பிரசாதங்கள் பேக் பண்ண பாக்ஸ் எல்லாமே வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. அதை பத்தின ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒய்எஸ்ஆர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடப்பாவில் இருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலோட ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய பிரம்மோற்சவம் பிப்ரவரி 10ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் பிரம்மாண்டமா வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 9ஆம் தேதி அன்னைக்கு வந்து அங்குரார்ப்பணம் வந்து நடக்கும். அதுக்கு அடுத்து ஒவ்வொரு நாளும் வாகன சேவைகள் இருக்கு. யாராவது அந்த கோவில் போறவங்க இருந்தீங்கன்னா என்னென்ன நாள்ல என்னென்ன வாகன சேவைன்றது நான் டெலிகிராம்ல ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி பிப்ரவரி 15ஆம் தேதி காலையில 10 மணிக்கு கல்யாணோற்சவம் வந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 300 ரூபா பே பண்றவங்க கப்பலா 2 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பிப்ரவரி 19ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு புஷ்ப யாகம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு அப்டேட்டா டிடிடி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்தடுத்து நமக்கு ஏப்ரல் மாசத்துக்கான ஒவ்வொரு புக்கிங்கும் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது எல்லாமே செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம்.
இன்னைக்கு 12 மணிக்கு மேல லைவா லக்கி டிப் வந்து டிடிடியோட புக்கிங் போர்ட்டல்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகும். செக் பண்ணி பார்த்துட்டு பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.